எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தில் யாரெல்லாம் இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்களோ உடனே அவங்க எல்லாத்தையும் மீடியாவில் இருக்க நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அதாவது திமுகவால் எதிர்க்கக்கூடிய, திமுகவால் தூண்டிவிடக்கூடிய மீடியாக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் திரு செங்கோட்டையன் அவங்க நீடிக்க மாட்டாங்க, திரு நாஞ்சில் சம்பத் அவங்க நீடிக்க மாட்டாங்க, அவங்க சீக்கிரமாக வெளியில் போயிடுவாங்க, ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, திரு செங்கோட்டையனையாவே விமர்சனம் பண்ணுறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் நாஞ்சில் சம்பத் அவருடைய வயசு பாரபட்சம் கூட இல்லாமல் வாடா போடா அவனை சொல்லி பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் இவனுக்கெல்லாம் சூடு சொல்றங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறேன் நான். இவனுக்கெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மக்களோட பேரை சொல்லி வேற இடத்துல கலெக்ஷன் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு இவனுக்கு எல்லாமே. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் அரசியல் ரீதியாக என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அந்தந்த வயசு உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நீ வெறிய புடுங்கியான்னு சொல்லிலாம் சாட்டை துறைமுருகன் பேசுறான். அவன்லாம் உண்மையிலே நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அவன். அதனால மக்களே, இவனுக்கு எல்லாமே அப்புறப்படுத்தணுங்கிற நான். இவனெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய ஆளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ல ரோட்ல சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்ல பண்ணக்கூடியவனுங்க. இவனுக்கெல்லாம் என்ன பேசணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அவனுங்களோட இது என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் தலைவர் நல்லவராக இருப்பார். பிரபாகர் உண்மையிலே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு தலைவர். அவங்க பேரை சொல்லி இவனுக்கு கொள்ளையடிக்கிறானுங்க. அவங்க பேரை சொல்லி இவனு பண கலெக்ஷன் பண்றது, அவர் பேரை சொல்லி அவருடைய பிள்ளைகள், தேசிய பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை சொல்லி மட்டும் சம்பாதிக்கக்கூடிய சுயநலம் உள்ள இவங்கெல்லாம் திருட்டு பசங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, இப்ப இருக்கக்கூடியவங்க. அதனால மக்களே, எல்லாருமே மாறணும், இந்த சூழ்நிலைகள் மாறணும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தணும். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பதிலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் நீங்க நிகழ்த்துவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. நிச்சயமா அது நடக்கும். ஏன்னா இந்த திமுக அரசை நிச்சயமா மாத்தி ஆகணும். இப்ப இளைஞர்கள் மாநாடு சொல்லி போட்டு மண்டல மாநாடு போட்டாங்க திருவண்ணாமலையில. இப்ப எத்தனை நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் கோரினாங்க, எத்தனை லட்சம் பேர் வரதா சொன்னாங்க, எத்தனை லட்சம் பேருக்கு பாதுகாவலர் போலீஸ் எத்தனை பேர் பாதுகாப்பு போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லிஸ்ட்டை அவங்களால கொடுக்க முடியுமா? ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம், புதுசா அரசியலுக்கு மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நியாயமா? அதனால மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள்